இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. அம்பேத்கர் சிலைக்கு விஜய் மரியாதை செலுத்தக்கூடிய காட்சிகளும் வெளியாகி இருக்கின்றன. அந்த காட்சிகளையும் நாம் திரையில் பார்த்து வருகிறோம். அம்பேத்கர் நூல் வெளியீட்டு விழா அரங்கில் அம்பேத்கர் சிலைக்கு விஜய் மரியாதை செலுத்தியிருக்கிறார். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் ராஜேஷ் வழங்க கேட்கலாம். ராஜேஷ், தற்போது அம்பேத்கர் சிலைக்கு மரியாதை செலுத்திவிட்டு விஜய் செல்லக்கூடிய அந்த காட்சிகளை பார்க்கிறோம். தற்போது அவர் விழா மேடைக்கு செல்கிறாரா? விழா தொடங்கி இருக்கிறதா? அதை பற்றி விவரங்கள் என்ன? வணக்கம். இன்னும் சற்று நேரத்தில் நிகழ்ச்சி தொடங்க இருக்கின்றது. தற்போது விஜய் அவர்கள் அண்ணல் அம்பேத்கருடைய சிலைக்கு மரியாதை செலுத்தி இருக்கின்றார். ஏற்கனவே அம்பேத்கருடைய சிலையுடன் அவர் செல்ஃபி புகைப்படம் எடுத்துக்கொண்டார். அதனைத் தொடர்ந்து அண்ணல் அம்பேத்கருடைய அந்த உருவ சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தி அதன் பிறகு அவர் மேடையேற இருக்கின்றார். எல்லோருக்குமான தலைவர் அம்பேத்கர் என்ற தலைப்பிலே நூல் வெளியீட்டு விழா இன்று சென்னையிலே நடைபெறுகிறது. இந்த புத்தகத்தில் பல்வேறு அரசியல் பிரபலங்கள், பல்வேறு அம்பேத்கருடைய பற்றாளர்களாக இருக்கக்கூடிய பல நபர்களும் சேர்ந்து பல கட்டுரைகளை எழுதி அந்த கட்டுரைகளினுடைய ஒரு தொகுப்பாக இந்த புத்தகம் தயாராகி இருக்கிறது. எனவே இந்த புத்தகத்தை வெளியிடுவதற்காக நடிகரும் தமிழக வெற்றி கழகத்தின் தலைவருமான விஜய் அவர்கள் வந்திருக்கின்றார். அவர் இந்த புத்தகத்தை வெளியிட ஓய்வு பெற்ற நீதியரசர் சந்துரு அவர்கள் இந்த புத்தகத்தை பெற்றுக்கொள்ள இருக்கின்றார். ஏற்கனவே தமிழக வெற்றி கழகத்தினுடைய கொள்கை தலைவர்களில் ஒருவராக அண்ணல் அம்பேத்கரை விஜய் அவர்கள் அறிவித்திருக்கின்றார். எனவே அம்பேத்கருடைய இந்த நினைவு நாளிலே நடைபெறக்கூடிய இந்த நிகழ்ச்சியிலே அவர் மகிழ்ச்சியோடு பங்கேற்பதாக அவர் தகவலையும் பகிர்ந்திருக்கின்றார். இந்த நிகழ்ச்சியில தமிழக வெற்றி கழகத்தை சார்ந்தவர்கள் ஏராளமானவர்கள் இந்த நிகழ்ச்சியில பங்கேற்றிருக்கிறார்கள். இந்த நிகழ்ச்சிக்கு உள்ளே அமர்வதற்கு 1500 பேர் அந்த இருக்கைகள் இருக்கக்கூடிய நிலையில கிட்டத்தட்ட ஒரு 1000 பேர் தமிழக வெற்றி கழகத்தை சார்ந்தவர்கள் வந்திருக்கிறார்கள். இந்த நிகழ்ச்சியை நடத்தக்கூடிய நிறுவனம் மற்றும் இந்த கட்டுரைகளை எழுதியிருக்கக்கூடிய நபர்கள், அவர்கள் சார்பிலும் சிறப்பு விருந்தினர்கள் என பல்வேறு தரப்பிலிருந்தும் நபர்கள் வந்திருக்கின்றார்கள். இந்த நிகழ்ச்சியை பொறுத்தவரையிலே நடிகர் விஜயனுடைய ஒரு மாநாடு என்பது எப்படி நடைபெற்றதோ அதே போல மற்றும் ஒரு செயற்குழு கூட்டம் என்ற அளவிலே தான் தற்போது நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. அந்த நிறுவனம் சார்பில் தாண்டி விஜய் அவர்களுடைய ரசிகர்கள், அவர்களுடைய அந்த கட்சியை சார்ந்தவர்கள், அவருடைய ஆதரவாளர்கள் என பலரும் இங்கே அமர்ந்திருப்பதை பார்க்க முடிகின்றது. அவருக்கு முழுக்க பலத்த பாதுகாப்பு ஏற்பாடுகளும் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அவருக்கு அருகிலே வேறு யாரும் நெருங்க முடியாதபடி தடுப்பு வேலிகளும் கொடுக்கப்பட்டிருக்கின்றது. நடிகர் விஜய் அவர்கள் தற்போது விழா நடைபெறக்கூடிய நிகழ்ச்சியினுடைய அந்த அரங்குக்கு வந்து விட்டார். மாநாட்டு அந்த நிகழ்ச்சி நடைபெறக்கூடிய அந்த மேடைக்கு கீழே அவர் முதல் வரிசையிலே அவர் அமர்ந்திருக்கின்றார். அவருக்கு அருகில் மற்ற சிறப்பு விருந்தினர்கள் அமர்வதற்கான அந்த வாய்ப்பு என்பது கொடுக்கப்பட்டு தற்போது அந்த இருக்கைகளும் அங்கே போடப்பட்டிருக்கின்றது. அதே போல வாய்ஸ் ஆஃப் காமன்ஸ் அந்த நிறுவனத்தினுடைய தலைவரும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய துணை பொதுச் செயலாளருமான ஆதவ் அர்ஜுன் அவர்களும் வந்திருக்கின்றார். இந்த புத்தகத்தை உருவாக்குவதிலே முக்கிய பங்காற்றிருக்கக்கூடிய அவர் இந்த வாய்ஸ் ஆஃப் காமன்ஸ் நிறுவனத்தின் மூலமாகத்தான் இந்த புத்தகம் தொகுக்கப்பட்டு ஒரு நூலாக வெளியிடப்படுகின்றது. எனவே அந்த அடிப்படையில் அவரும் தற்போது வந்து முதல் வரிசையிலே அமர வைக்கப்பட்டு அவரும் அமர்ந்திருக்கின்றார். சரியாக 6 மணிக்கு இந்த நிகழ்ச்சி தொடங்கும் என்று சொல்லியிருக்கிறார்கள். 8 நிமிடங்கள் முன்னதாகவே விஜய் அவர்கள் வந்து அமர்ந்திருக்கின்றார். முன்னதாக அம்பேத்கரனுடைய உருவ படத்திற்கும் அஞ்சலி செலுத்தி அவருடன் செல்ஃபி புகைப்படம், அவருடைய உருவ சிலை ஒன்று வைக்கப்பட்டிருக்கக்கூடிய நிலையில அருகிலே சென்று அவர் செல்ஃபி புகைப்படமும் எடுத்துக்கொண்டார். தற்போது இந்த நிகழ்ச்சியை நடத்தக்கூடிய நபர்கள் மற்றும் இந்த நிகழ்ச்சியில பங்கேற்கக்கூடிய சிறப்பு அழைப்பாளர்கள், புத்தகத்தை வெளியிடுபவர், புத்தகத்தை பெற்றுக்கொள்பவர்கள் என அனைத்து சிறப்பு விருந்தினர்களும் மேடைக்கு கீழே அமர்ந்திருக்கிறார்கள். இன்னும் சற்று நேரத்தில் இந்த நிகழ்ச்சி கோலாகலமாக இங்கே தொடங்க உள்ளது. இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. குற்றங்களின் மறுபரிமாணம் நிகழ்தகவு நமது நியூஸ் தமிழ் தொலைக்காட்சியில் விரைவில்.